இனிமேல் எப்போ சாம்பார் வச்சாலும் இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்து சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட்டு வேற லெவலாக இருக்குங்க. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இதை செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு 200 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டேங்க. இது கூட 3 தக்காளி பழம், 1 வெங்காயம், 10 பழம் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கங்க. இப்போ சேர்த்துட்டு பருப்பு வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நல்லா மூழ்கி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை விசில் விடணுங்க. 2 விசில் விடுங்க, கரெக்டாக இருக்கும். 2 விசில் விட்டிங்கன்னா பருப்பு இந்த மாதிரி நல்லா மலர்ந்து பக்குவத்துக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குங்க. பருப்பு ரொம்ப குழையக்கூடாது. குழஞ்சிச்சுன்னா சாம்பார் சுத்தமாக டேஸ்ட்டே வராதுங்க. இது பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். பருப்பு இந்த மாதிரி பக்குவத்துக்கு வேகணும். இப்போ கரண்டி வச்சு ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு இதில் காய்கறிகள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி காய்கறி